Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last class, we have completed the reptilia. So, we'll go through மட்டும் கொடுத்துட்டு then we will go for the next one. And the class reptilia அப்படின்னு நம்ம சொல்லும்போது, you know that we have already explained. So, this is the first vertebrate which is live on completely land. ஒரு terrestrial வாழக்கூடிய அனிமல் vertebrates நம்ம சொல்லும்போது நம்ம reptiles first நம்ம சொல்றோம் because the fishes we know the habitat it's completely live in a water. And in case of amphibian நம்ம சொல்லும்போது amphibian they can live both on land and as well as water. So அதனால வந்து நம்ம அதையும் நம்ம சொல்ல முடியாது. But coming to the reptilia, so reptilia this is the first animal, this is the first vertebrate to live on completely land. And அதோட ஒரு ஃபிஷஸ்க்கு வந்து ஸ்கேல்ஸ் இருக்கிற மாதிரி ரெப்டைல்ஸ் சாரி ஆம்பிபியனுக்கு வந்து அதோட பாடியில வந்து அந்த ஸ்லைம் இருக்கிற மாதிரி. பட் இதுக்கு வந்து இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் ஃப்ரம் த ஹார்ஷ் என்விரான்மெண்ட். ஏன்னா லேண்ட்ல இருக்கும்போது நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ஷான என்விரான்மெண்ட் இருக்கும். சம்மர் டைம்ல எந்த அளவுக்கு இருக்கும், அது வின்டர் அண்ட் தென் கோல்ட் டைம். இந்த மாதிரி நேரத்துல ஒவ்வொரு நேரத்துலயும் வந்து அந்த ஹார்ஷ் என்விரான்மெண்ட் அதிகமாகும் போது அது எப்படி வந்து தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹேவிங் தியர் dry and scaly skin இருக்கிறதுனால ஈஸியா ப்ரொடெக்ட் ஆகுது. அண்ட் தென் தே ரெஸ்பிரேட் த்ரூ லங்ஸ், கம்ப்ளீட்டா லங்ஸ் மாதிரி தான் நம்மள மாதிரி தான் லங்ஸ் யூஸ் பண்ணுது. அண்ட் தீஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். பட் அதே ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் திஸ் த ஓவிபாரஸ். ஓவிபாரஸ் நம்ம சொல்லும்போது எக்லேயிங் தான் நம்ம ஓவிபாரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். There are 3 types of animals இருக்கும். One is the oviparous and second one is the viviparous and third category is the ovoviparous. So oviparous னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it's a egg laying. Ovi means ova means egg. So egg laying தான் வந்து oviparous நம்ம சொல்லுவோம். Viviparous அப்படின்னா the animals which give birth to the young ones. So young onesக்கு வந்து young ones வந்து குடுக்கறது வந்து it's a viviparous அப்படின்னுவோம். And the last one என்னன்னு பாத்தீங்கன்னா it's a ovoviparous. So ovoனாலும் egg, V means giving birth. So இந்த அனிமல் வந்து ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். That's why they are called as a egg laying mammals அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So they are mammals. But mammals நம்ம சொல்லும்போது maximum of the mammals வந்து giving birthல தான் இருக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். So they are called as ovoviparous. They laying egg but feed பண்ணும். அந்த குட்டிக்கு வந்து ஆக்சுவலா ஃபீட் பண்ணும். That's why they are called as a ovoviparous. இதுல வந்து examples பாத்தீங்கன்னா duck-billed platypus and anteater are the examples for this. Especially இந்த duck-billed platypus அப்படின்னு பாத்தீங்கன்னா the beak அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து அதோட beak வந்து duck மாதிரியே இருக்கும். So அதனால duck-billed platypus அப்படின்னு நம்ம சொல்லுவோம். And anteater also there are a few animals in this category which is called oviparous and they are ectoderm and heart. இது எல்லாமே இந்த categories எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். And coming to the next one, they have Jacobson organ. So mouth cavity இருக்கு and some reptiles having the venom glands. It's a modification of the salivary gland. So we know that salivary glandல 3 pairs ன்றது last class நான் சொல்லியிருக்கேன். That is a parotid gland, submandible gland and sublingual gland. இந்த மாதிரி 3 pairs இருக்கும். ஸோ இங்க நம்மளோட அப்பர் ஜால இருக்கக்கூடியதுதான் வந்து நம்ம சொல்ற parotid gland அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த parotid glandோட மாடிஃபிகேஷன் தான் இந்த venom gland. venom gland எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா most of the snakes they use for defense and offense purpose. தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தன்னைத்தானே எனிமீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக அது யூஸ் பண்ணும். அண்ட் ரெண்டாவது அதோட ஃபுட் வந்து எஸ்கேப் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இது யூஸ் பண்ணும். அண்ட் we have seen some hot tips of reptilia. அதுல தான் நம்ம பார்த்தது என்னன்னா the poison gland is a modified parotid gland ஓட modification அப்படின்றத நம்ம சொன்னோம். And we have seen the amniotic egg of reptilia. ஒரு நார்மல் ஒரு ஹியூமனோட எக்குக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா the extra embryonic membranes அப்படின்றது இதுல வந்து 3 மட்டும் தான் இருக்கும். 3 layers only present in this type of like reptilian egg. But in case of human la pathina we are having another one more extra embryonic membrane that is called as a amniotic fluid. See here இதுல வந்து எதெல்லாம் வந்து நம்ம வந்து extra embryonic membrane சொல்லுவோம்ன்றத நம்ம சொல்லிட்டோம். chorion, allantois and yolk sac. So these are the extra embryonic membrane and these the extra embryonic membranes அப்படின்றது வந்து அந்த zygote developing conditionல அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். And we have seen the skull of
reptiles, and here we have seen so many things, especially in the case of snake. Venom gland. So this is the upper jaw. Actually, நம்மளோட ஒரு ஹியூமன்ஸ் நம்ம சொல்லும்போது this is the lower jaw and this is the upper jaw. See the teeth, normal teethக்கும் இங்க இருக்கக்கூடிய ஃபேங்க்கு மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஃபேங் இஸ் த ரீஜியன். ஃபேங்ல இருக்கக்கூடிய அந்த அந்த போர்ஸ், அந்த அந்த ஹோல் லைக் ஸ்ட்ரக்சர்ல தான் ஆக்சுவலா அந்த வெனம் அப்படின்றது வந்து பாஸ் பண்ணுன்றது லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். அதனாலதான் வந்து ஸ்னேக் சாமர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஸ்னேக்கை வந்து பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தே டிஃபேங் தியர் திஸ் ஃபேங்ஸ், இந்த ஃபேங்கை வந்து டிஃபேங் எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து வரக்கூடிய வெனம் அப்படின்றது இங்கே நின்றுடும், அதுக்கு மேல வராது. அப்படியே வந்து பைட் பண்ணாலும் இதா இன்ஜெக்ட் ஆகாது. பிகாஸ் இந்த இடம் வந்து சாஃப்ட் ஆர் ஸ்கின் இஸ் நத்திங் பட் இந்த ரீஜன் வரைக்குமே வந்து ஸ்கின் தான். அதுக்கடுத்து தான் ஆக்சுவலா வந்து டீத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த டீத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த டீத் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தாதான் அந்த வெனம் வந்து ஆக்சுவலா ஒரு பர்சனோட பாடியில இன்ஜெக்ட் பண்ண முடியும். அதனால இது ப்ராப்ளம் இருக்காது. பட் சம்டைம்ஸ் சம் ஸ்னேக்ஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, some snake uses two way for injecting the venom. சில ஸ்னேக் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி த glottis region or இந்த glottis regionல என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இந்த பிளேஸ்ல ஒரு சில ஸ்னேக் வந்து they just spray their venom. லைக் இப்போ நம்ம எப்படி பர்ஃப்யூம் நம்ம ஸ்ப்ரே பண்றோமோ அதே மாதிரி சில ஸ்னேக்ஸ் வந்து அது எனிமீஸ் தூரமா இருக்கு அப்படின்னா அதோட கண்ணை பார்த்து ஆக்சுவலா வந்து ஸ்ப்ரே பண்ணும். கண்ணில் வந்து பாய்சன் கொஞ்சம் பட்டதுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு வந்து எரிச்சலா இருக்கும். அட் த சேம் டைம் அது கொஞ்சம் வந்து டாக்ஸிக்காவும் இருக்கும். அதனால அவங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா வந்து அட்டாக் பண்ணும். மேக்ஸிமம் ஸ்னேக்ஸ் ஒரு சில ஸ்னேக்ஸ்க்கு அந்த ஒரு கேரக்டர் இருக்கு. அண்ட் இதுல வந்து ஹைலி டேஞ்சரஸான ஸ்னேக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் மாம்பா. ஸோ பிளாக் மாம்பா இஸ் த ஹைலி டேஞ்சரஸ் ஒன். இருக்கிறதுலே பாய்சனஸ் ஸ்னேக்னா இட்ஸ் அ டாப் மோஸ்ட் ஸ்னேக். நம்ம நினைக்கிற மாதிரி அனகோண்டா அது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா அனகோண்டா இஸ் நத்திங் பட் ஒரு ஒரு மலைப்பாம்பு தான் ஆக்சுவலா அனகோண்டான்னு சொல்லுவாங்க. பிகாஸ் யூ நோ த கேரக்டர் ஆஃப் அனகோண்டா. அது அதோட கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆக்சுவலா பைட் பண்ணாது, அதுக்கு பாய்சன் இருக்கா. பட் தி ஜஸ்ட் அந்த ப்ரேவை வந்து கம்ப்ளீட்டா வந்து சுத்திட்டு அதை முறுக்கிடும். தென் அதுக்கப்புறம் ஏன்னா பிகாஸ் நம்மள முறுக்கினதுக்கு அப்புறம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய போன்ஸ் எல்லாமே ஃப்ராக்சர் ஆயிடும். அது வந்து ஈஸியா வந்து ஸ்வெல்லன் ஆகணும், ஈஸியா வந்து முழுங்குறதுக்காக. அப்படி இருந்ததுன்னா நம்ம போன்ஸ் எல்லாமே அதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் முழுங்கும்போது. ஸோ அப்போ நார்மலி நாட் ஒன்லி ஹியூமன் பட் சம் ரேர் கேசஸ்ல நீங்க பாத்துருக்கலாம். அதாவது ரொம்ப ரேரா தான் ஆக்சுவலா வந்து ஹியூமன்ஸ் எல்லாம் முழுங்கி இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சில அனிமல்ஸ் வந்து முழுங்கி இருக்கலாம். ஒரு லைக் ஒரு ஆடு இல்ல ஒரு ஏதாவது ஒரு மேமல்ஸ், பெரிய மேமல்ஸ் அந்த மாதிரி கூட முழுங்கி இருக்கும். இது எல்லாமே வந்து காமனான ஒரு விஷயம் தான். அண்ட் அப்ப அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேட் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து சுருட்டிடும், ஐ மீன் ஃபுல்லா நொறுக்கிடும். தென் இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்வெல்லோ த அனிமல். இது ஒரு கேரக்டர். அண்ட் இதுல வந்து ஸ்னேக்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் மம்பால என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, பிளாக் மாம்பாவோட பாய்சன் வந்து மேக்சிமம் ஒவ்வொரு ஸ்னேக்கோட பாய்சனும் ஒரு பர்சனோட பாடியில ஸ்ப்ரெட் ஆகி அவங்க டெத்து கொண்டு போற பீரியட், அந்த பீரியட் அப்படின்றது வந்து வேரி ஆகும். மேக்ஸிமம் பிளாக் மாம்பா பாத்தீங்கன்னா வித்தின் 5 to 10 minutes லைக் மேக்ஸிமம் 15 minutesலயே வந்து அவங்க வந்து இறந்துருவாங்க அந்த பர்சன். ஸோ இட்ஸ் ஹைலி பாய்சனஸ், ரொம்ப ரொம்ப பாய்சனஸ். ஒரு 2 to 3 years பேக்ல வந்து ஒரு இன்சிடென்ட் ஒரு நியூஸ்ல ஒன்று போட்டிருந்தாங்க. லைக் ஒரு யூஎஸ்ஏல ஒரு பர்சனை வந்து பிளாக் மாம்பா பைட் பண்ணிடுச்சு. தட் டு த பர்சன் ஆக்சுவலி வந்து பெட் ஆக்சுவலா வளர்த்துருக்காரு பிளாக் மாம்பாவை. அந்த இதில் அவருக்கு ஆன ஐ மீன் அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சன்சி எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே வந்து நியர்லி ஆக்சுவலி 1 crore, மோர் தென் 1 crore இந்தியன் ருபீஸ்ல இட்ஸ் 1 crore. அந்த அளவுக்கு அது செலவு பண்ணி தான் அவங்க ஆக்சுவலாக காப்பாத்திருந்தாங்க. சி தட் பிகாஸ் நம்ம பெட்ஸ் நம்ம நிறைய வளர்க்குறோம். பட் அது எஸ்பெஷலி த ஸ்னேக் இஸ் அ ஹைலி டேஞ்சரஸ் ஒன். ஸ்னேக் வந்து நம்ம வளர்க்குறது நிறைய பேர் வந்து ஃபேஷன் நினைச்சாலும் பட் இட்ஸ் அ ஹைலி டேஞ்சரஸ் ஒன். எந்த நேரத்துல அது கோவப்படும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ கோவப்பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் டு பைட் அஸ். அதுதான் அதோட கேரக்டர். வி காண்ட் அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது, எந்த டைம்ல கோவப்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இட் ஷுட் பி பெட்டர் நாட் டு ஐ மீன் அது ஒரு பெட்டா வளர்க்காம இருந்தால் இன்னும் ரொம்ப பெட்டர் தான். அண்ட் இதுல வந்து நம்ம ஒரு கேரக்டர் ஆக்சுவலா நம்ம இதுல வந்து நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது யூ நோ தட் தெர் ஆர் மெனி ஆர்ட்ஸ், லைக் நிறைய கலைகள் இருக்கு. அதுல 63 கலைகள் அப்படின்னுவாங்க, சாரி 64.
அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிப்னோட்டிசம் அப்படின்றத ஒண்ணு நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து உண்மையா நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் மூவிஸ்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேபி ரியலைஸ் பண்ணிப்போம், ஆமா உண்மையா தான் இருக்கு போல அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். பட் அதே மாதிரி ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல தெர் ஆர் சம் பீப்புள் இன் த நேம் ஆஃப் விஷக்கன்யா அப்படின்னு சொல்லுவாங்க. விஷக்கன்யா அப்படின்னு யாருன்னா, கன்யா மீன்ஸ் கன்னி, லைக் அ கேர்ள். விஷா மீன்ஸ் கம்ப்ளீட்லி பாய்சன். ஒரு பாய்சனஸ் கேர்ள்னா அவங்க அவங்களோட பாடியில ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்னேக் வெனம் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவ் ஆனது அப்படின்னா, இந்த ஸ்னேக்ல இருக்கக்கூடிய அந்த பாய்சன் ஒரு பர்சன்ல கொன்னுடும். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஷக்கன்யா அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன், தே ஆர் பியூட்டிஃபுல் கேர்ள், யங் கேர்ள்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த வெனம் வந்து சின்ன வயசுல இருந்தே கொடுப்பாங்க. ஐ மீன் கம்ப்ளீட்லி இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இன்ஜெக்ட் பண்ணாதான் அந்த பர்சனை வந்து கில் பண்ணும். லைக் பிளட் மூலமாவோ இல்லைன்னா நர்வஸ் சிஸ்டம் மூலமாவோ அது கில் பண்ணும். ஆனா வந்து மேக்ஸிமம் ஈவன் நீங்க டிஸ்கஸ் சேனல்ஸ் கூட பார்த்திருக்கலாம். லைக் வெஸ்ட் பெங்கால் அண்ட் சம்திங் ஏரியால ஒரு ரீஜன்ல வந்து ஸ்னேக் சாமர்ஸ் ஃபேமிலி ஒன்று இருந்திருக்கு. லைக் அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த ஸ்னேக்கை தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு வந்து அதுக்கு கம்ப்ளீட்டா வந்து அதுக்கு பாடியில விஷம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஐ மீன் ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு அந்த ஸ்னேக் அந்த வெனம் அப்படின்றது எதுவுமே பண்ண மாட்டுது. சோ அதே மாதிரிதான் இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபீமேலுக்குள்ள விஷக்கன்யா அப்படின்றவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் தி செலக்டட் சைல்டு. ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். இப்போ வார்ல நம்ம சொல்லும் போது எப்படி வந்து டைரக்டா வந்து ஃபேஸ் பண்ணி போர்ல இது பண்ணுவாங்களோ, அதே மாதிரி சில சில இன்டைரக்டா பண்ணுவாங்க. லைக் அங்க இருக்கக்கூடிய மன்னர்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீமேல் மூலமா வந்து கொல்றது வந்து அது ஒரு இதா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபீமேல் சைல்டு வந்து அந்த சைல்டா இருக்கும் போது ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப சரிஷ்மாட்டிக்கோட இருக்காங்களோ அவங்களோட வந்து செலக்ட் பண்ணுவாங்க. தே ஆர் அவங்கள பார்த்தா நமக்கு வந்து அட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது அந்த பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து வளர்ப்பாங்க. லைக் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி வந்து கொடுத்து வளர்க்கும் போது பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாய்சனா மாறி இருக்கும். ஸோ இஃப் ஷீ பைட் சம் மேன், அவங்க வந்து ஒரு ஒரு மேனை பைட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன் டெத்து தான். ஏன்னா அந்த அளவுக்கு பாய்சன் அவங்களோட பாடியில இருக்கும். அதுதான் வந்து விஷக்கன்யா. சோ அங்க ஒரு 16 ஏஜ் ஒரு 18 ஏஜ் இந்த மாதிரி ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, லைக் அவங்க ஒரு கிங்டமா போயிட்டு டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிகாஸ் ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் யங் விமன். அதனால அங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டியூ டு தி டான்ஸ் அண்ட் தேர் ஆட்டோமேட்டிக்கலி த கிங் அட்ராக்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஹர். ஸோ இஃப் ஹீ தென் லைக் ஒரு ராங் மூமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன் வந்து இந்த ஃபீமேல் வந்து அவங்க கொண்டுடுவாங்க. இது வந்து ஒரு இன்டைரக்டா வந்து கில் பண்ணக்கூடிய ஒரு கிங்டம்காக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது 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 வந்து நம்ம இது ஒரு கலையா தான் ஆக்சுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அவேர் ஆக ஆரம்பிச்சதும் இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நீங்க விஷக்கன்யான்னு சொல்லி போட்டு பார்த்தாலே தெரியும். தட்ஸ் a real one. And yes, so that's it. ஸ்னேக்ஸ்ல நம்ம சொல்லும்போது மேக்ஸிமம் நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஸ்னேக்ஸ்ல அவ்வளோ இது இருக்கு. ஈவன் அந்த வெனம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் வந்து வெனம் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணா நமக்கு பாய்சனா இருக்கு, ஏன் சாப்பிட்டா ஒண்ணுமே பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது நேரா நம்மளோட பிளட்ல என்டர் ஆகுது. அதுவே வந்து நீங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் டைரக்ட்லி கோஸ் டு த டைஜஸ்ட் சிஸ்டம். டைஜஷன் அங்க அங்க ஸ்டார்ட் ஆகும். பட் இன்ஜெக்ட் பண்ணும்போது எதனால பர்சன் வந்து இந்த வெனம் அப்படின்றது நமக்கு வந்து ஒத்துக்கலை, இதுக்கு வந்து பாய்சன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, பிகாஸ் இட்ஸ் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். லைக் 100% பியூர் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதனால வந்து இது நம்ம மேக்ஸிமம் வந்து இது அப்படியே எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஒத்துக்காது. இதுதான் மெயின் ரீசன். அண்ட் செகண்ட் திங் வந்து ஃபுட் மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது. அதுவும் ஒன்று சொல்லலாம். And then we will go to the next one. This is the Spinodon. So Spinodon, it's a living fossil in reptiles. Living fossil நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணதுதான். தட் இஸ் எவல்யூஷன் நடக்கும்போது இந்த அனிமல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல வரைக்கும் இது இருக்கிறதா நம்ம வந்து லிவிங் ஃபாசில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்பினோடான் இஸ் த லிவிங் ஃபாசில். சரி, இந்த அனிமல் நம்ம வந்து நிறைய தடவை பார்த்துருக்கலாம், நிறைய பிளேஸ்ல லைக் வைல்டுல கூட நம்ம வந்து ஈவன் நம்ம பார்த்துருக்கலாம். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஏவிஸ். ஸோ யூ ஷுட் ப்ரொனவுன்ஸ் திஸ் ஆஸ் ஏவிஸ். இது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவிஸ் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஏவ்ஸ் கிடையாது.
பட் இதை பாத்தீங்கன்னா இது வந்து ஏப்ஸ் நம்ம சொல்லலாம், ஏபிஎஸ் ஏப்ஸ். ஸோ மங்கி வந்து நம்ம வந்து ஏப்ஸ் நம்ம சொல்லுவோம், இட் இஸ் ஏப்ஸ். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய பேர் வந்து சரி ப்ரொனன்சியேஷன் நமக்கு தெரியாதனால தப்பா ப்ரொனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். But this is the correct one. And these are the glorified reptiles. What is glorified reptiles? Because already நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன், like first fishes and then amphibian and then reptiles. So reptiles வந்து aves mammals அப்படி வரல, reptiles வந்து ரெண்டா கிளீவ் ஆச்சு. அதுல வந்து ஒன்னு aves, இன்னொன்னு வந்து mammals. ஸோ மேமல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா லேண்ட் ஆக்குபை பண்ணுச்சு. பட் இன் கேஸ் ஆஃப் ஏவிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா ட்ரீஸ்க்கு மேக்ஸிமம் வந்து அவங்க ட்ரீல தனியா இருக்க ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து ரெப்டைல்ஸ் அப்படின்றது மேமல்ஸ் நம்ம சொல்லும் போது இட் இஸ் ஆல்சோ ஃபார்மேஷன் ஆஃப் த ரெப்டைல்ஸ். அண்ட் ஏவிஸ் நம்ம சொல்லும் போது இட்ஸ் க்ளோரிஃபைட்னா ஏன்னா இதுல வந்து டோட்டலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு ரெப்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஃபெதர்ஸ் இருக்கும், அந்த விங்ஸ், தென் ஃபெதர்ஸ், அந்த ஃப்ளையிங் கேரக்டர், இதுல இருந்து டோட்டலா வந்து ரெப்டைல் கேரக்டர் வந்து டிஃபர் பண்ணும். அதனால தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் கால்ட் அஸ் glorified reptiles and the study of aves is called ornithology. ஆர்னித்தாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம், இட்ஸ் ஸ்டடி ஆஃப் த பேர்ட்ஸ். அண்ட் அதுலயே வந்து எஸ்பெஷலி இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் இருக்கு. அந்த பேர்ட்ஸ் பத்தி படிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பேர்டு வந்து எப்படி நெஸ்டிங் பிஹேவியர் பண்ணுது அப்படின்றதும் ஒரு ஸ்டடிஸ் இருக்கு. எஸ்பெஷலி முக்கியமா வந்து இந்த நெஸ்டிங் பிஹேவியர் பாத்தீங்கன்னா ஃபீமேல் வந்து நெஸ்டிங் பிஹேவியர் பண்ணாது. மேக்ஸிமம் இல்ல 100% வந்து மேல் தான் ஆக்சுவல் நெஸ்டிங் பிஹேவியர் பண்ணும். எதுக்காக வந்து நெஸ்டிங் பிஹேவியர் பண்ணும் அப்படி பார்த்தா டு அட்ராக்ட் யுவர் ஆப்போசிட் பார்ட்னர். ஸோ நிறைய மேல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து நெஸ்டிங்கை வந்து கட்டி வச்சிருக்கும். ஃபீமேல் வந்து ஜஸ்ட் ஒண்ணுனா வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. இஃப் ஷீ இஸ் ஓகே வித் தட் நெஸ்ட், எந்த ஒரு நெஸ்ட் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த நெஸ்ட்ல வந்து அது என்டர் ஆகி ஷீ இஸ் ஓகே வித் திஸ் நெஸ்ட் அப்படின்ற ஒரு சிக்னல் தான் அதுக்கு கொடுக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த அனிமல்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீமேல் தான் அது ஆப்போசிட் பார்ட்னர் செலக்ட் பண்ணுவாங்க. அது இன்ன வரைக்குமே அதுதான் இருக்கு. ஈவன் நீங்க ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டாலும் இல்ல ஒரு பேர்ட்ஸ் நீங்க சொன்னாலும், பீகாக் சொன்னாலும், ஒரு ஸ்பைடர் நீங்க சொன்னாலும், எல்லாத்தோட அந்த பிஹேவியர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபீமேல்ஸ் தான் அதோட கேரக்டர்ஸ் அதிகமா இருக்கும். இந்த அனிமல்ஸோட கேரக்டர்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்லாம் படிச்சீங்கன்னா அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்டோரி மாதிரியே போகும், ரொம்பவே அழகா. அண்ட் பேர்ட்ஸ் ஆர் க்ளோஸ் ரிலேட்டட் டு த ரெப்டைல்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஸ்கேல்ஸ் ஆன லெக்ஸ். ஏன்னா அதோட காலில் பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் மாதிரி அதோட கால்லயும் இருக்கும். அண்ட் ஹாவ் அவுட்டர் கவரிங் மேட் ஆஃப் ஃபெதர்ஸ். பட் இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டான கேரக்டர். ஏன்னா பாடி ஃபுல்லா வந்து அதுக்கு ஃபெதர்ஸ் இருக்கும். அண்ட் 2 legs used for walking or perching. ஒரு மரத்துல இருக்கும்போது அந்த மரத்துல கிளையில இருந்து கீழே விடாம இருக்கிறதுக்காக they just use their legs for perching and 4 limbs modified into wings. So முன்னாடி இருக்கிற அந்த 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 விங்ஸ் அழகா நீட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் தட் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் 4 limbs. நமக்கு வந்து 4 limb எப்படி மாடிஃபை இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 2 கையா மாடிஃபை இருக்கு ஃபார் த கிராஸ்பிங் திங்ஸ். ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நமக்கு இல்ல ஒரு இதை எழுதுறதுக்கு நமக்கு வந்து ஹேண்டா மாறி இருக்கு. 4 limb அப்படின்றது நமக்கு கையா இருக்கு. ஹைண்ட் லிம் அப்படின்னு நமக்கு காலா இருக்கு நடக்கிறதுக்காக. பட் அதே மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் சில மாடிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. 4 limb is modified into wings and feathers separate birds from all other animal species. கண்டிப்பா இட்ஸ் ஒன் ஆஃப் த யூனிக் கேரக்டர் இன் பேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர். ரொம்பவே வந்து ஒரு யூனிக் வேல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். அண்ட் feathers provide insulation for warmth. இப்போ நமக்கு வந்து நம்ம வின்டர் சீசன் அந்த மாதிரி டைம் வரும்போது we use sweater. ஸோ அதே மாதிரி இந்த அனிமல்ஸோட பாடியில இருக்கக்கூடிய இந்த ஃபெதர்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் யூஸ்ட் ஃபார் வார்ம். அந்த பாடி டெம்பரேச்சரை வார்மா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக the feathers they are having, especially they are having for the feathers. And a beak or bills adapted to type of food they eat. இது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். எஸ்பெஷலி ஆர்த்ரோபோட்ஸ்ல வரும்போது அந்த இன்செக்ட்ஸோட மவுத் பார்ட்ஸ் நம்ம சொல்லும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். ஒவ்வொரு பேர்ட்ஸோட அந்த பீக் ஃபிகர் ஈவன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ்ல கூட நான் வந்து உங்களுக்கு டார்வின் ஃபின்ச்சஸ் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். ஒவ்வொரு அனிமலோட ஃபீடிங் ஹேபிட் எந்த மாதிரி இருக்கோ அதோட மவுத் பார்ட்டும் அந்த மாதிரி தான் டிஃபர் ஆகும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஈகிள் சொன்னேன், கிங்ஃபிஷர், ஈவன் பேரட். ஸோ ஒவ்வொரு அனிமலோட பீக்கோட சைஸ் அது ஏன் அந்த மாதிரி இருக்கணும், ஏன் வந்து ஷார்ப்பா இருக்கணும், ஏன் வந்து பெண்ட் ஆகி இருக்கணும்ன்றது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அது வந்து பீக் அண்ட் பில், ஸோ 2 விதமா நம்ம சொல்லலாம். அண்ட் ஹைலி எஃபிஷியன்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ பிகாஸ் அது கம்ப்ளீட்டா இதுக்கு வந்து நல்ல ஒரு ஹைலி எஃபிஷியன்டான ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கும். தே ஆர் ஹேவிங் லங்ஸ் ஒன்லி எக்ஸ்போஸ் டு ஆக்சிஜன் ரிச் ஏர்.
ஸோ லங்ஸ் வந்து ஆக்சிஜன் ரிச் ஏர், நம்மள மாதிரி அதுக்கும் ஆக்சிஜன் ரிச் ஏர் தான். அண்ட் இன்ட்ரா ஃபர்டிலைசேஷன் ஆம்னியோட்டிக் எக்ஸ். இந்த இடத்துல ஆம்னியோட்டிக் எக்ஸ் அப்படின்றது அதுக்கு இருக்கு. பிகாஸ் யூ மே சீன் ஹென் எக், ஒரு கோழி முட்டையை நம்ம பார்த்துருக்கலாம். ஈவன் பெட்டரா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோழியோட முட்டையை வந்து நம்ம பாயில் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஷெல்லை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா ஒரு தின் லேயர், ஒரு ஒயிட் கலர்ல அந்த அந்த ஷெல் மாதிரி ஒரு தின் லேயர் ஒன்று இருக்கும் கம்ப்ளீட்டா சுத்தி. தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடெக்டிங். அது வந்து உள்ள இருக்கிறத கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கிறது தான். அண்ட் தென் த மோனோகாண்டலிக் ஸ்கல், ஒரு ரெப்டைல்ஸ் மாதிரி இதுக்கும் மோனோகாண்டலிக் ஸ்கல் தான். அண்ட் நிமாட்டிக் போன்ஸ் அண்ட் ஏர் சாக்ஸ் அது லங்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஃபார் ரெஸ்பிரேஷனுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் லங்ஸ் ஹேவ் பேராபிராங்கை. அண்ட் ஃபெதர்ஸ் ஆர் 4 டைப்ஸ். ஆக்சுவலி ஃபெதர்ஸ் வந்து ஏன்னா எல்லா அனிமலுமே வந்து, ஈவன் பேர்ட்ஸ் நீங்க சொல்லும் போது ஃபிளைட்லெஸ் பேர்ட் இருக்கு, ஃபிளைட் பேர்ட் இருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பென்குயின் இஸ் அ பேர்ட், பட் அதால ஃப்ளை பண்ண முடியாது. ஈவன் ஈமோ, ஆஸ்ட்ரிச், தென் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில அனிமல்ஸ், ஈவன் நீங்க வந்து ஹென் கூட எடுத்துக்கிட்டா கூட அதால கொஞ்சம் தூரம் தான் பறக்க முடியும், ரொம்ப அதால பறக்க முடியாது. பிகாஸ் அதோட ஃபெதரோட ஸ்ட்ரக்சர்ஸ்னாலதான் அது வந்து பறக்காதுன்றது இருக்கு. ஸோ இதுல வந்து அந்த ஃபெதர்ஸ் வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கிளாசிஃபைட் இன்டு 4 டைப்ஸ். அதுல பாத்தீங்கன்னா பார்பியூல்ஸ் ஆர் இன்டர்லாக்கிங். பார்பியூல்ஸ்ன்றத பத்தி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் அதுல ரெமிஜ், ரென்ட்ரிக்ஸ், கான்டூர், ஃபிலோப்ளியூம் அண்ட் டவுன் ஃபெதர். அந்த டவுன் ஃபெதர் அப்படின்றது டெய்ல் ரீஜன்ல இருக்கிறது. பிகாஸ் நீங்க வந்து ஒரு ஹென்னை நீங்க மேபி இன்கேஸ் ஒரு ஃபார்மிங்க்கு அந்த மாதிரி போனீங்கன்னா, இல்லைன்னா வந்து சிக்கன் ஷாப்க்கு நீங்க போனீங்கன்னா, அங்க ஐ மீன் ஹென்னை வந்து ஐ மீன் சாப் பண்ணும்போது நீங்க மேபி பார்த்துருக்கலாம். அதோட ஃபெதர் வந்து பாடியில் இருக்கக்கூடிய ஃபெதருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபெதர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபெதருக்கும், பாடியில இருக்கக்கூடிய ஃபெதருக்கும், அதோட மவுத் ரீஜன் கிட்ட, அந்த நெக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஃபெதருக்கும், அதோட டெய்ல் ரீஜன் இருக்கக்கூடிய அந்த ஃபெதரும், டோட்டலா எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கும். பட் ஆல் ஆர் ஃபெதர்ஸ், எல்லாமே ஃபெதர்ஸ் தான். ஆனா வந்து அது எந்த இடத்துல இருக்குதுன்றத பொறுத்து அதுக்கு மாறுபடும். அந்த டெரிலோசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபெதர்ஸ், அந்த ஃபெதர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குதோ அதுக்கு ஒரு நேம் டேர்ம் பண்றாங்க. அது இஸ் கால்ட் அஸ் அ டெரிலோசிஸ் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கியோப்டீரக்ஸ். ஸோ ஆர்கியோப்டீரக்ஸ் வந்து நீங்க ஜுராசிக் மூவி பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆர்கியோப்டீரக்ஸ் ஈவன் எஸ்பெஷலி ஜுராசிக் பார்க் செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா, ஒரு டைனோசர் வந்து ஆக்சுவலா பறந்து வரும். தட் இஸ் ஆர்கியோப்டீரக்ஸ். ஆக்சுவலி டைனோசர்ஸ் கம்ஸ் அண்டர் ரெப்டைல்ஸ் கிளாஸ். ரெப்டீலியால தான் டைனோசர்ஸ் வரும். பட் சம் டைனோசர்ஸ் வந்து தே ஆர் ஹேவிங் லைக் ஃபெதர், லைக் ஃபெதர்ஸ் இருக்கும் அதுல. தட்ஸ் வை அதோட கனெக்டிங் ஆர்கியோப்டீரக்ஸ் இஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஒரு பேர்டுக்கும் ரெப்டைலியாவுக்கும் உள்ள கனெக்டிங் லிங்க் தான் ஆர்கியோப்டீரக்ஸ். பிகாஸ் ரெப்டைலோட கேரக்டர்ல அது வரும். அட் த சேம் டைம் ஒரு பேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரும் அதுக்கு இருக்கும். அதனால தான் அது வந்து ஆர்கியோப்டீரக்ஸ் வந்து கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் அ ஃபாசில் பேர்ட். இப்போ அது கிடையாது ஆர்கியோப்டீரக்ஸ். அண்ட் நிடாலஜி பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் பேர்ட் நெஸ்ட். பேர்ட் நெஸ்ட் மட்டுமே அதை பத்தி படிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்கு. தட் இஸ் கால் நிடாலஜி. அண்ட் ஃபர்க்லா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து மெரி தாட் போன் அப்படின்றத சொல்லுவாங்க. எப்படி நமக்கு வந்து நமக்கு ஒரு we are having like molar, we are having a molar, ஒரு the last bone வந்து ஆக்சுவலா லாஸ்ட் டீத் வந்து ஃபங்க்ஷன்லெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா மெரிதாட் போன் அப்படின்றாங்க. அண்ட் தென் பிஷ் போன் பாத்தீங்கன்னா பெக்டோரல் கில்டல். அண்ட் சின் சாக்ரம் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா 14 to 16 vertebrae fused to support pelvic girdle. அதோட ஹிப் ரீஜன் கிட்ட, எஸ்பெஷலி த பெல்விக் ரீஜன் கிட்ட வந்து இருக்கிறது தான் வந்து சின் சாக்ரம். சின் மீன்ஸ் சேர்றது, அண்ட் சின் சாக்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And this is the type of birds you can see here. See, இது வந்து மொத்தம் எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டெய்ல இருக்கக்கூடிய ஃபெதர், டெய்ல இருக்கக்கூடிய ஃபெதர். இது வந்து ஃபிளைட், பறக்கும் போது அந்த எந்த ஒரு பேர்டு வந்து பறக்குதோ அதோட அந்த ஃபிளைட் ஃபெதர்ஸ் வந்து இப்படிதான் ஆக்சுவலா அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருக்கும். இது செமி பிளியூம், இது டவுன் ஃபெதர்ஸ், அண்ட் இது ஃபிலோப்ளியூம். ஸோ இதெல்லாமே வந்து இவ்வளோ இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ஸ் அப்படின்றது இருக்காது. இன்டர்லாக்கிங்னா இப்போ இந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க, நீங்க பாருங்க. see this is the interlocking, இது barb and this is the barbule. இது எவ்வளவு வந்து டைட்டா லாக் ஆகி இருக்குதோ, டைட்டா எந்த அளவுக்கு லாக் ஆகுதோ அப்ப அந்த அனிமல் வந்து பெட்டரா நல்லா பறக்க முடியும். ஆனா டைட்டா இல்ல, கொஞ்சம் லூஸா இருக்குன்னா, பிகாஸ் ஏன் வந்து இந்த டைட்னஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா டைட்டானா மட்டும்தான் அது பறக்கும் போது ஏர் வந்து உள்ள போகாம ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஏர் வந்து உள்ள போக முடியாது.
அதனால அந்த அனிமல் வந்து நல்லா பெட்டரா பறக்கும். இன்கேஸ் இந்த டைட் லாக் இல்லாம கொஞ்சம் லூஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் உள்ள போயிடும். ஐ மீன் ஏர்ல இந்த இடத்துல எல்லாமே சி ஹியர் இந்த கேப் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இவ்வளவு கேப் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதால வந்து பறக்க முடியாது. அதான் மெயின் ரீஜன், மெயின் திங். அண்ட் அது ஃபெதர்ஸ்க்கு வந்து நம்ம குயில் அப்படின்னு சொல்லுவோம். அது இஸ் த பிரிஸ்டில். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அதோட பீக்கு கிட்ட கூட சில சில ஃபெதர்ஸ் இருக்கு பாருங்க. தட் இஸ் ரிச்சல் பிரிஸ்டில்ஸ் ஆன் a காமன் புவர் பில். ஸோ ஒவ்வொரு அனிமலுக்குமே ஒவ்வொரு மாதிரியானது இருக்கு. சி எஸ்பெஷலி இந்த ஃபெதருக்கும் இந்த டோட்டலா எல்லா ஃபெதருமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. சி திஸ் ஒன் எல்லா ஃபெதருமே டோட்டலா டிஃபரா இருக்கு. இதுதான் வந்து அதோட கேரக்டர்ஸ், அதோட ஃபிளைட், அது ஒரு ஃபிளைட்லெஸ் பேர்டா இது இல்ல அது வந்து ஒரு ஃபிளைட் பேர்டா அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். And this is the difference between the feathers of flight and flightless bird. ஒரு flight bird நம்ம சொல்லும்போது see here ஒரு flight bird நம்ம சொல்லும்போது see the interlocking system. அந்த interlocking பாத்தீங்கன்னா அவ்வளோ டைட்டா இருக்கு பாருங்க. இதே வந்து ஆக்சுவலா ரொம்ப டைட்டா இருக்கு. பட் இதே நல்லா ஜூம் இன் பண்ணி நம்ம காட்டியிருக்காங்க. எவ்வளவு டைட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி இந்த அளவுக்கு ஒரு 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 இன்டர்லாக் மாதிரி ஆகியிருக்கு. நிறைய இன்டர்லாக்கிங் இருக்கு. அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் நம்ம பார்பியூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இஸ் த பார்ப்ஸ். இது ஒரு தனித்தனியா இருக்கிறது வந்து பார்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதே ஃபிளைட்லெஸ் பேர்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இதுக்கும் டிஃபரன்சஸ் நிறையவே இருக்கு. see here இது நல்ல டைட் அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கு. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு லூஸ், எவ்வளவு வந்து அந்த டைட் சுத்தமா டைட் இல்ல பாருங்க இந்த இடத்துல. அப்போ இவ்வளவு லூஸா இருந்ததுன்னா ஈஸியா வந்து ஏர் அப்படின்றது உள்ள என்டர் ஆகும். அப்ப கண்டிப்பா அந்த அனிமலால பறக்க முடியாது, இந்த பேர்டால கண்டிப்பா பறக்க முடியாது. அதனால வந்து ஃபிளைட் அண்ட் ஃபிளைட்லெஸ் பேர்டுக்குள்ள ஒரு கேரக்டர். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏர் சாக். லங்ஸ் do not have alveoli. நமக்கு இருக்கிற மாதிரி ஆல்விலை ஸ்ட்ரக்சர் இருக்காது. இதுக்கு லங்ஸ் இருக்கு, பட் அதுல ஆல்விலை ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. அண்ட் ரெஸ்பிரேஷன் இன் பேர்ட்ஸ், எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு டீடைல்ஸ் வேண்டாம். அண்ட் திஸ் இஸ் ஸ்டிரிங்ஸ், இட்ஸ் a வாய்ஸ் பாக்ஸ். நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா we are saying like நமக்கு வந்து லாரிங்ஸ் நம்ம சொல்லுவோம். that is a voice box. ஒரு ஹியூமனுக்கு இருக்கக்கூடியது நம்ம லாரிங் சொல்ற மாதிரி இதுக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் பாக்ஸ் வந்து ஸ்டிரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. see here so the syrinx of common murre ventral and left. so இது வந்து ventral side, இது dorsal side. that is a pneumatic bone. eye of an bird. so eye எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கொடுத்திருக்காங்க. and contraction of the pectoralis, contraction of the pectoralis muscle pulls the wing downward. இது வந்து wing movementக்காக கொடுத்திருக்காங்க. then as the pectoralis relaxes, the supracoracoideus muscle contracts and acting as a pulley system pull the wing upward. so pulley system நம்ம வந்து சின்ன வயசுல நீங்க வந்து பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. புள்ளி சிஸ்டம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஈவன் நம்ம கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கும் போது கூட இந்த புள்ளி சிஸ்டம் மூலமா தான் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. and this is the Archaeopteryx. here you can see this is the Archaeopteryx. Archaeopteryx ஓட பாத்தீங்கன்னா see here இது கம்ப்ளீட் பாக்குறதுக்கு ஒரு ரெப்டைல்ஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபேஸ் எல்லாமே பாருங்க ஒரு டைனோசரோட ஃபேஸ் ரெப்டைல்ஸ் மாதிரி இருக்கு. பட் அதோட ஃபெதர்ஸ் மட்டும் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா ஈவன் ரெப்டைல்ஸ் இருக்கக்கூடிய கால் மாதிரியே இருக்கு. பட் இந்த இடத்துல ஃபெதர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஃபெதர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர். இந்த ஃபெதர்ஸ் அண்ட் தென் டெய்ல் ஃபெதர் see here ஒரு பேரட்க்கு இருக்க மாதிரியே ஒரு டெய்லோட ஃபெதரும் அதுக்கு இருக்கு. அதனால இது ஆர்கியோப்டீரக்ஸ் நம்ம சொல்றோம். இட்ஸ் கண்டினியூங் பிட்வீன் ரெப்டைல்ஸ்க்கும் மேமல்குள்ள கண்டினியூங். அண்ட் see this is the fossil of ஆர்கியோப்டீரக்ஸ். அந்த ஃபெதர்ஸ் பாருங்க கம்ப்ளீட்டா தெரியும் உங்களுக்கு. அண்ட் அதோட லெக். சோ அந்த அனிமல்லாம் இருந்திருக்கு, எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இங்க ஃபாசில் ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் see the different types of birds. இது எல்லாமே வந்து flightless birds அப்படின்னு நம்ம சொல்லலாம். see here it is the emu, sorry this is a kiwi bird. and the emu பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவலா emu. this one is the emu and this is the emu. and ostrich, this is the ostrich and the tinamou of South America, tinamouன்றாங்க. and this is tinamou. and cassowary is this the cassowary. and ria, இது சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ரியா. இது எல்லாமே வந்து பாக்குறது, இது எல்லாமே வந்து ஃபிளைட்லெஸ் பேர்ட் தான். அப்போ இந்த அனிமலோட ஃபெதர்ஸ் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். Students, I will stop this session right here and we will continue in the next session, students. Thank you.